ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 17ஆம் நாள் 30/4/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வணங்கி வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் அதிகாலையில் எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் முடித்து ஆசார சீராக ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஆலயங்களில் சென்று வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். அங்கே நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். கொண்டல் கடல் நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்யலாம். இவை எல்லாமே ஒரு சிறப்பை தருவது. நமக்கு ஆலயத்துக்கு போக முடியவில்லை, நேரம் போதாது, வேலைப்பழி, வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபம் விட்டு தீபங்களை ஏற்றி பிரார்த்தனை செய்து இறைவனை மனதிலே நினைத்து நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறக்கூடியது. இன்று சித்திரை மாதத்து சித்திரை நட்சத்திரம். இந்த ஒவ்வொரு மாதத்திலே ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு தனிமையான சிறப்பு. இப்போ தை மாதத்திலே பூச நட்சத்திரம் தை பூசம், மாசி மாதத்திலே மக நட்சத்திரம் மாசி மகம், பங்குனி மாதத்திலே உத்திர நட்சத்திரம் பங்குனி உத்தரம், சித்திரை மாதத்திலே இந்த சித்திரை நட்சத்திரம், சித்திரை மாதத்து பரணி நட்சத்திரம். இவையெல்லாம் ஒரு சிறப்பை தருவது. இந்த சித்திரகுப்த நாயனாருடைய கதை படிப்புகள் பல ஆலயங்களிலே சிறப்பாக ஆரம்பமாகி நாளைய தினம் சித்திர பௌர்ணமியிலே இந்த சித்திரகுப்த விரத அனுஷ்டானங்கள் பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற இடங்களிலே நாம் சென்று பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அங்கே அந்த நிவேதனமாக வைக்கப்படுகின்ற பொழுது கூட இந்த சித்திரகுப்த விரதத்திலே பச்சை ஓலைகளாலே குடிசை மாதிரி அமைத்து அந்த சித்திரகுப்தனுக்கு ஒரு விளக்கு ஏற்றி கும்பம் வைத்து படையல் படைத்து அந்த கதை படித்து கொள்வார்கள். அது பொதுவாக கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு பகுதியிலே சிறப்பாக நடைபெறும், ஒவ்வொரு ஆலயங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இந்த சித்திரகுப்த நாயனாருடைய கதை படிப்புகள் அங்கே எல்லோரும் அமர்ந்திருந்து அந்த நெல்லை கொண்டு வந்து ஆலயத்திலேயே நெல்லை கொத்தி அரிசியாக்கி அதிலே அந்த சித்திர அன்னம் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே அன்னம் செய்து கொள்வார்கள். அவ்வாறு செய்து படைத்து பிரார்த்தனைகள் எல்லாம் செய்து அது அந்த படையல் எல்லாம் கொண்டு போய் ஆற்றங்கரையிலும் விடுகின்ற வழக்கம் ஒரு சில இடங்களில் இருக்கின்றது. அவ்வாறு சிறப்போடு கூடிய இந்த சித்திர பூரணை நாளைய தினம் சித்திர பூரணை விரத அனுஷ்டானங்கள் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே நாமும் இவ்வாறான சிறப்பு நாட்களிலே
விரதம் இருக்கக்கூடியவர்கள் விரதம் இருந்து ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து இறையருளையெல்லாம் பூரணமாக பெறுகின்ற வகையிலே அனைவருக்கும் இறையருளும் குருவருளும் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.